வேட்டையின் ட்ரெய்லர் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பாக. ஏன்னா 2 நாள் முன்னாடி வந்துட்டு இந்த நேற்று வரைக்கும் கூட அந்த ஃபீவர் இருந்துகிட்டே இருந்துச்சு. வேட்டையன் எப்போ வரப்போகுது, ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ரஜினி சாருக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு இல்லை, அதுவும் இருந்துச்சு. ரஜினி சாரோட உடம்பு சரியில்லைன்னா அது ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் அப்போ இருந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஹெல்த்தியாக பார்த்துட்டு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னோன்னா அது ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போது 2 நாள் வீடு திரும்பிடுவான்னு சொல்லும்போது ட்ரெயிலர் வருமா வராதான்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஃபைனலி ட்ரெயிலர் பார்த்தாச்சு. என்கவுண்டர் பண்ணுறதுலாம் வந்து தீர்வு இல்லைன்னு இவர் என்கவுண்டர் பண்ணுறதான் தீர்வுன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்கவுண்டர் தீர்வா இல்லை என்கவுண்டர் பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ரஜினி படத்தில் மேக்ஸிமம் வந்து யூ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும். ரஜினியோட படமாகவும் இருக்கும், தாசினானோட படமாக இருக்குன்ற மாதிரி தான் தோணும். எனக்கு ஞானவேல் அவர்களுடைய படமாக இருந்தாலே போதுங்க. ரஜினியோடைய படமாகவே இது இருக்க தேவையில்லை. எனக்கு அதுதான் ஒரே ஒரு பியூர் வன்மம் மாதிரி. இல்லை இது அதுதாங்க உண்மை. ஏன்னா அந்த ஒரு பிம்பத்தில் அந்த ஒரு சுழலில் வந்துட்டு ஞானவேல் அவர்கள் மாட்டாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். தர்பாரனுடைய நாட்டு தான் இந்த படத்துலையும் தெரியுது. ஒரு தெரி சாயல் தர்பார் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த ஒரே பேட்டர்னுக்குள்ள தான் இருக்குது. ஆனால் தர்பாரில் விட்டதை இந்த படத்தில் பிடிச்சிருவாங்கன்ற மாதிரியான ஒரு தெரியும். நீ அங்கே தான் போவீங்கன்னு தெரியும் எனக்கு. தர்பார் ஏஆர் முருகாஸ் கண்டென்ட் உள்ள ஒரு இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணும்போது பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது மாசாவே போயிடும், கமர்ஷியலாக. அதே எனக்கு தெரியும், சொல்லுவீங்கன்னு தெரியும். இல்லைங்க, நான் மாசா போய்டுன்னு சொல்லலை, மாசாவது நல்லா போட்டுன்னு சொல்கிறேன் நான். வேட்டையின் ட்ரெய்லர் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பாக. ஏன்னா 2 நாள் முன்னாடி வந்துட்டு இந்த நேற்று வரைக்கும் கூட அந்த ஃபீவர் இருந்துகிட்டே இருந்துச்சு. வேட்டையன் எப்போ வரப்போகுது, ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ரஜினி சாருக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு இல்லை, அதுவும் இருந்துச்சு. ரஜினி சாரோட உடம்பு சரியில்லைன்னா அது ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் அப்போ இருந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஹெல்த்தியாக பார்த்துட்டு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னோன்னா அது ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போது 2 நாள் வீடு திரும்பிடுவான்னு சொல்லும்போது ட்ரெயிலர் வருமா வராதான்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஃபைனலி ட்ரெயிலர் பார்த்தாச்சு. எனக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கண்டென்ட் உள்ள ரஜினி படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த கதைகளில் ஒரு மாஸ் எலிமெண்ட் இருக்கும், சின்ன சின்ன கருத்துக்கள் இருக்கும். சிவாஜி படம்லாம் பார்க்கும்போது மாசும் இருக்கும், ஒரு கருத்தும் சொல்கிற மாதிரி படங்கள் வரும். ஆனால் அதுக்கப்புறம் வந்த பல படங்களில் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் டீவியேட் ஆகி முழுக்க முழுக்க ரஜினி படமாக போயிருச்சோன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாறி இந்த லால் சலாம் மாதிரிலாம் போகாமல் இது கொஞ்சம் ரஜினி ஓரியன்டாக, ரஜினி போலீஸாக நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. ரஜினி படம் இல்லையா? இல்லை சொல்கிறேன், அது ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக வந்துச்சுன்னு சொல்கிறேன். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வரும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் என்னென்னா ஒரு பெரிய ஹிட்டு ஜெயிலர், அவ்வளோ பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு படம் வருது அப்படின்னா பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இருந்தாலும் தாசை ஞானவேலுடைய அந்த டிரெக்ஷனை நம்ம பார்த்துருக்கோம். அவர் என்ன மாதிரி பண்ணுவார், கண்டென்ட் எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ அவர் வந்து இந்த படத்தை இயக்குறாருன்னும் போது என்ன மாதிரி இருக்க போகுதுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தோம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக அவர் வரதா இருக்கட்டும், அவருக்கான அந்த ஃபேஸ் ஆஃப் சீனாக இருக்கட்டும், அதுவும் அவர் அமிதாப் பச்சன் ஆப்போசிட்டில் இருந்துட்டு ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்காரு என்கவுண்டர் பண்ணுறதுலாம் வந்து தீர்வு இல்லைன்னு. இவர் என்கவுண்டர் பண்ணுறதான் தீர்வுன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்கவுண்டர் தீர்வா இல்லை என்கவுண்டர் பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ரஜினி படத்தில் மேக்ஸிமம் வந்து யூ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த ஆபாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இதை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்கவுண்டர் சென்சிட்டிவான விஷயம். அதை பற்றி இந்த படத்தில் பேசியிருக்காங்கன்னும் போது மேபி அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி வழக்கம் போல் சொல்கிறதான் 74 வயசில் ஒரு ஆக்ஷன் காட்சி நடிக்கணும், ஒரு வாக்கு, ஒரு ஸ்டைலு, நடந்து போகும்போது இருக்கக்கூடிய விஷயத்தில் கூட வந்துட்டு எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒரு பழைய ரஜினியை ஒரு வயசாயிடுச்சுன்ற மாதிரி காட்டக்கூடாதுன்றதுக்காக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. எதுவும் ஜெயிலரை காட்டிலையும் இதில் ரஜினி ரொம்ப இளமையாக தர்றாரு, ரொம்ப இளமையாக இருக்கார். ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. ஒரு டூப் போட்டிருக்காங்க, இது பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் இல்லை. ஒரு 2-3 சீன்லாம் பார்க்கும்போது அவர் நிற்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப மாசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரஜினி ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்டான படம் நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஜெயிலர்னுடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் இந்த படம் வருது அப்படின்னு. பட் நடுவில் லால் சலாம்னு ஒன்று வந்து ரசிகர்களை பக்குவப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. ஸோ லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் வருது. ஸோ ஜெயிலர்னுடைய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லால் சலாமுக்கு அப்புறம் லால் சலாம் ஒரு கேமியோ தானேங்க.
அவருடைய அதுவே இப்போ தான் ஹார்ட் டிஸ்க் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, அப்போ கூட இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே எங்கேயாவது இடத்துல வரும்போது திருப்பி அந்த படத்தோட ரிசல்ட் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருந்தாலும் அந்த படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படம் அப்படின்னும் போது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி ஞானவேல் மேலே அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்தது. ஜெய்பீம் படத்தை பார்த்த வரைக்கும். இந்த இதுலேயும் வந்துட்டு அவர் நல்லா பண்ணியிருப்பாருன்றதெல்லாம் தாண்டி, இல்லை இதுலேயும் நல்லா பண்ணியிருப்பாருங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க தெரிஞ்சுது. தெரியல, இன்ட்ரோல் பிளாக் ஒன்று வரும் தெரியுமா? ஆமாம், அந்த ஒரு புள்ளி தான் இந்த படத்தினுடைய கதையோ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நெருடலாவே இருந்தது. அதாவது ஒரு பொண்ணு இறந்து போயிடுவா, ஒரு பொண்ணு வந்துட்டு போயிட்டு கண்டுபிடிக்கிறது. ஆமா, அந்த ராஜேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவார்ல, அதுதான் ரஜினி. அதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் படம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மனசு நெருடலாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரியான ஒரு ரேப் சம்மந்தமான ஒரு இஷ்யூ, ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரன், அவனை தேடி கண்டுபிடிக்க போகிறாரு. கண்டுபிடிச்சு அவரை வந்துட்டு 1 வாரத்தில் பிடிங்கன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. இவர் வந்துட்டு 3 நாளில் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி கொல்ல போகிறாருங்கிறது தான் இது. இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காட்சிகளில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் தெரியல முடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அட்லிக்கிட்டேருந்தே வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு ஞானவேல் அப்படி அட்லின்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே சத்திரியன்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சத்திரியனில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. பட் அப்படி வந்துட்டு சில சாயல் உள்ளே இருக்கும்போது கொஞ்சம் இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது டோட்டலாக கமர்ஷியலாக சொல்கிறீங்க. கமர்ஷியலான போது அவங்க ஹீரோ வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ அதிலே தெரியல எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய் வந்து அதை வந்து ப்ராப்பர் என்கவுண்டராக பண்ண மாட்டார். தனிப்பட்ட முறையில் வந்து அவனை பிரிட்ஜிலேருந்து கட்டி தொங்க விடுறதெல்லாம் பண்ணுவார். அது வந்து ஒரு ஹீரோக்கான படமாக இருந்துச்சு. இப்போ தாசி ஞானவேல நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டு தான். ரொம்ப சின்ன நாட் தான் எடுத்துப்பார். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜெய்பீம் எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு நிலம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அவங்கள எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பொய் கேஸ் போட்டு அவங்க வஞ்சிக்கிறாங்கிறது ஒரு பிரச்சனை. அதில் சிக்கின ஒரு ஃபேமிலி, அதில் சிக்கின ஒருத்தனோட உண்மை கதையை அப்படியே வந்து ஒரு படமாக எடுத்திருப்பாரு. ரொம்ப உருக்கமாக சில காட்சிகள் வச்சு அந்த திரைக்கதையில் நிறைய விஷயங்கள் பண்ணி எடுத்திருந்தார். இது முழுக்க அதே மாதிரி என்கவுண்டர் அப்படின்ற விஷயம் அதில் வந்து நமக்கு பார்க்கணுன்றதுக்காக மாசான ரஜினி வந்து என்கவுண்டர் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கதையோட பிளாட் நீங்கள் பார்க்குற மாதிரி என்கவுண்டர் தான். ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அவரோட பெரிய ஆள் யார் அப்படின்றத தேடுறாங்க. அவனை தூக்குறதுக்கு ஒரு ஆள் வரணும் அப்படின்னும் போது ரஜினி உள்ளே வராரு. அவர் வந்து என்கவுண்டர் பண்ணுறாரு. அப்படி என்கவுண்டர் பண்ணுறது தப்புன்னு ஒரு கேரக்டரும் சொல்லிகிட்டே இருக்காரு. ஒரு மேலதிகாரி அவரை அமிதாப் பச்சன் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போன்னு நமக்கு யூஸ்வலாக மைண்டில் தாட் வந்துடும், இவர் வந்து ஒரு கமர்ஷியலான படம் தாங்க. அவர் என்கவுண்டர் பண்ண வரும்போது எல்லா படங்களையும் சொல்லுவாங்க, ஹீரோ வந்து அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, பயங்கரமாக என்கவுண்டர். ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் எங்கே இருந்தாலும் சரி என்கவுண்டர் பண்ணுற போலீஸை ஹீரோவாக தான் பார்ப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோவாக பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு பார்ப்பாங்க. ஸோ அதை தான் இந்த கதை பேச வருதுன்னும் போது தாசி ஞானவேல் அந்த விஷயத்தை கரெக்டாக வந்து மக்களுக்கு புரிய வச்சிருவார்னு நினைக்கிறேன். நான் ரஜினி சார் வந்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டாருன்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஹண்டர் சாங்கு, ஒரு பிஜிஎம், இந்த ஃபைட்லாம் மாசாக காமிச்சு ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் சொல்கிற அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லாமல் ரஜினி படம் இருக்காது, இல்லைனா அவர் ஒத்துக்கவும் மாட்டார். ஸோ அதெல்லாம் கலந்து வர மாதிரி தான் எனக்கு தெரியுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. இல்லை, ஆனால் இப்போ டைலாக்ஸ்லாம் நிறைய இடங்களில் பாருங்களேன். இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மூச்சு அப்படியே விடாமல் ஒரு டைலாக் பேசியிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க 72 வயசில் அவர் இது பண்ணுறாருன்னு. இது வந்துட்டு ஒரு நடிகனுக்கான பெருமைலாம் கிடையாது. 72 வயசில் ஒரு நடிகை பண்ணுறாரு அதெல்லாம் கிடையாது. அந்த கதாபாத்திரம் அவர் 30 வயசோ 40 வயசோ 100 வயசு ஆள் கூட அதை நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நம்ம பெருமையெல்லாம் சொல்ல முடியாது. 72 வயசில் அவரால் நடிக்க முடியல அப்படின்னா அதோடைய தனிப்பட்ட விருப்பம், அவர் ஓய்வு எடுக்கிறாரோ ஓய்வு எடுக்கலையோ. ஆனால் இந்த கதாபாத்திரத்தில் அவர் வந்துட்டு வேகமாக பேசுகிறாருல, அந்த ஒரு போர்ட் மீட்டிங் ஒரு இடத்துல வயசு தெரியுது. டப்பிங்கில் வந்துட்டு அவருடைய குரல் வந்துட்டு தழுதழுக்குது, ரொம்ப ஒரு மாதிரியாக வந்துட்டு வாய் கொளருது, நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் ஞானவேல் மாதிரியான ஆட்கள் படம் பண்ணும்போது கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். ஏன்னா ரஜினி அவர்களுக்குன்னு வயது இருக்குது, அதை நம்ம குறையும் சொல்ல முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அதை வந்துட்டு மறைச்சி எப்படி ஜெயிலரில் ஒரு மேஜிக் பண்ணார் நெல்சன், அதை வந்துட்டு இங்கே ட்ரெய்லர் ஷாட்லேயே வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்களோ. அப்போ ஞானவேல் வந்துட்டு அந்த ஒரு யதார்த்தத்தை மீறி அவருக்கு ஆமாம் வயசாகுதுன்ற மாதிரி விட்டுறாரோன்ற மாதிரி நமக்கு ஒரு பார்வை இருக்குல்ல. உண்மையிலே 73 வயசாக இருந்தால் கூட கதைப்படி ஒரு 35-40 தான் இருக்க போகுது, இல்லை ஒரு 50 வயசுன்னு கூட வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாரோங்கிற மாதிரியான ஒரு பார்வையும். அதை தாண்டி ஒரு பிராண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ எம்ஜிஆர் அவருக்கு வந்து தொண்டையில் அடிபட்டதுக்கு அப்புறமா அவரோட வாய்ஸ் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சுத்தமாக பேசக்கூடியவர்னு சொல்லுவாங்க, அவ்வளோ உச்சரிப்பு சூப்பராக இருக்கணும். அது மாறினதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காரு, படங்களை வந்து பார்த்துருக்காங்க. ரஜினிகாந்தும் அந்த மாதிரி தான். ரஜினிகாந்த் வந்து நின்று ஒரு டைலாக் பேசுகிறாரு, ஒரு ஆக்ஷன் காட்சி நடிக்கிறார் அப்படின்னும் போது அந்த பிராண்டாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறத நானும் கவனித்தேன். ஏன்னா அந்த மூச்சு விடாமல் பேசுறது வந்து சிக்னேச்சர். ரொம்ப வருஷமாக அந்த மூச்சு விடாமல் பேசி ஒரு டைலாக்கை ஃபுல்லாக சொல்கிறது வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். அதோட சிக்னேச்சராக வந்துருச்சு. இதில் வரும்போது கொஞ்சம் அந்த விஷயம் தெரியுது, கொஞ்சம் வயசாகிடுச்சு அவருக்கு, கொஞ்சம் அந்த உச்சரிப்பு வரும்போது டக்குன்னு இந்த மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாசிக் ரஜினி நாங்கள் பார்க்குறோன்றதுக்கு இல்லையா, எப்படி எம்ஜிஆரை சொன்னனோ அதே மாதிரி தான் அந்த பிராண்டு தான் முக்கியம். ஸோ அதை தாண்டி வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்றலாம் இருக்காது. நீங்கள் வந்து திரைக்கதையோட ஒரு படமாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கண்டிப்பாக தாசி நாள் யோசிச்சிருப்பார் இந்த விஷயம். ஏன்னா நீங்கள் ஜெயிலர் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவருக்கு இந்த இடம்லாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு.
சிவாஜி படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பனியன் போட்ட ஷாட் இருக்கும். அப்போவே அவருக்கு ஆக்சுவலி ரொம்ப வயசாயிருச்சு. ஸோ அந்த ஷாட் எடுக்கவே நிறையா விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணி தான் அதை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இதுலேயும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் கொஞ்சம் ஃப்ரேம் கொஞ்சம் தூரமாக வச்சு ஒய்டாக எடுத்திருக்காங்க. ஜெயிலர் ஆக்சுவலி க்ளோஸில் வச்சே பாதி படம் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கு கீழே வந்து அவருக்கு உடம்பு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. அப்படின்னா அந்த செகண்ட் ஹாஃபில் வரும்போது தான் அந்த ஜெயிலராக வர அந்த சின்ன வயசு ரஜினியை பார்க்கும்போது தான் வேற மாதிரி இருந்தார். எனக்கு இதில் படம் ஃபுல்லாக பார்க்கும்போது சின்ன வயசு ரஜினி மாதிரி தான் லுக்கெலாம் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மேலே ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது அமிதாப் பச்சனோட அந்த வாய்ஸ் மாற்றினது. ஏன்னா பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் கேட்கும்போது பிரகாஷ்ராஜ் ஆல்ரெடி நமக்கு பெரிய இம்பாக்டாக கொடுத்துட்டாரு. அவர் ஸ்க்ரீனில் ஒரு வாய்ஸ் கேட்டாலே அவருடைய நடிப்பு எல்லாமே நம்ம ஞாபகம் வந்துடும். அப்படின்னும் போது அமிதாப் பச்சனுக்கு அந்த வாய்ஸ் செட் ஆகுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதை கேட்டு இப்போ யார் வாய்ஸ் இருக்கு? இப்போ அவர் வாய்ஸே அமிதாப் பச்சன் வாய்ஸ் ஏஏ பண்ணியிருக்காங்க. அதை வந்து டப் பண்ணி ஏஏல பண்ணி மாற்றிட்டாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே வந்து கன்க்ராஸ் பண்ண விஷயம். ஏன்னா பெரிய படம் சொல்றதை கேட்காம நிறையா பண்ணுவாங்க. ரீசெண்டாக ஒரு படம் கூட சொல்றதை கேட்காம பண்ணி என்ன ஆச்சுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது ஓகே, ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ரஜினியோட படமாகவும் இருக்கும், தாசினானோட படமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. எனக்கு ஞானவேல் அவர்களுடைய படமாக இருந்தாலே போதுங்க. ரஜினியோடைய படமாகவே இது இருக்க தேவையில்லை. எனக்கு அதுதான் ஒரே ஒரு பியூர் வன்மம் மாதிரி. இல்லை இது அதுதாங்க உண்மை. ஏன்னா பெரிய சூப்பராக அற்புதமாக எழுதக்கூடிய படம் பண்ணக்கூடிய இயக்குனர்கள் அடுத்து வந்துட்டு ஒரு ஸ்டாரோட போய் சேர்றாங்கன்னும் போது அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் படம் மாதிரியும் இருக்கிறது இல்லை, அந்த இயக்குனர் படம் மாதிரியும் இருக்கிறது இல்லை. அந்த ஒரு பிம்பத்தில் அந்த ஒரு சுழலில் வந்துட்டு ஞானவேல் அவர்கள் மாட்டாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். தர்பாரனுடைய நாட்டு தான் இந்த படத்துலையும் தெரியுது. ஒரு தெரி சாயல் தர்பார் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த ஒரே பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் தர்பாரில் விட்டதை இந்த படத்தில் பிடிச்சிருவாங்கன்ற மாதிரியான ஒரு தெரியும். நீ அங்கே தான் போவீங்கன்னு தெரியும் எனக்கு. தர்பார் ஏஆர் முருகதாஸ் கண்டென்ட் உள்ள ஒரு இயக்குனர், அவரு பெரிய இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணும்போது பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது மாசாவே போயிடும், கமர்ஷியலா. அதே எனக்கு தெரியும், சொல்லுவீங்கன்னு தெரியும். இல்லைங்க, நான் மாசா போயிடும்னு சொல்லலை, மாசாவது நல்லா போட்டுன்னு சொல்கிறேன். நான் அவ்வளோதான், நான் இதைத்தான் நான் கேட்குறேன். நான் நல்லா போயிட்டோம், அவ்வளோதான். அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த படம் நாங்கள் ரசிக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசா கூட எடுக்கட்டும், ஆனால் அந்த சுவாரஸ்யம் குறையாமல் இருப்பதற்கான ஒரு சாத்தியங்களை முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கணும். இல்லைங்க, அந்த ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே ஒரு தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணோட இந்த டெட் பாடி காட்டும் போதே அது ரொம்ப கொடூரமாக தான் காட்டுறாங்க. ஸோ அங்கேருந்தே நமக்குள்ள வந்து இது பத்திக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அடுத்தது ரஜினி இன்ட்ரோக்கு அப்புறமா அடுத்தடுத்து அடுத்து என்னன்னு போனாவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து டீசர்லையோ ப்ரிவியூலையோ பார்த்த எந்த சீனும் இதில் வரல. ஸோ அது மாதிரி 2.5 மணி நேரம் படம் இல்லை, அவ்வளோ சீன் இருக்கும். அதே அதில் கூட சென்ஸாக யோசிச்சிருக்காங்க. இப்போ மனசில் ஐயோ பாட்டு ஒரு ஜாலி மூமெண்ட்லாம் காட்டி அப்படி காட்டி இப்படி காட்டி வந்தால் ஒரு குழப்பம் வந்திருக்கும். என்னடா இது கதை, குடும்ப கதை, அது இதுன்னு போது சென்டிமெண்ட் அது மாதிரி யோசிச்சிருப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக இதான் கதைன்றதை ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இதுவே பெரிய சேலஞ்ச் தான். இது பார்க்கும்போதே தெரியும், எல்லாருமே கதை சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. இதான் கதை, இப்படி தான் இருக்க போகுது. லாஸ்ட்டாக 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க, அமிதாப் பச்சன் ரஜினி என்ன பண்ண போகிறாங்கன்றதா கதைன்னு தெரிஞ்சு போச்சு. இதை ஓப்பனாக சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி, வெற்றிமாறன் சொல்கிற மாதிரி ஓப்பனாக கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிற ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல, அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக பண்ணி ரஜினியோட ஆடியன்ஸ்க்கும் சரி பொதுவாக பார்க்குறவங்களுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷோர் ஷாட்டாக ஒரு பெரிய ஹிட்டான படம் தான் நிச்சயமாக. ஆனால் சில இடங்களில் வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக வந்துட்டு அமிதாப் அவர்கள் வந்துட்டு அந்த என்கவுண்டர் பற்றியெல்லாம் பேசும்போது அப்போ ரஜினியனுடைய அந்த ஒரு வசனம் ஒன்று இருக்குது. கரெக்டாக அந்த வசனம் நான் சொல்ல வரல, பட் ஆனால் அந்த வசனம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக காவல்துறை அதிகாரம் சொல்றாரு, அவங்க வந்துட்டு அதிகாரத்தை கையில் எடுக்காததும் வந்துட்டு தப்புங்கிற மாதிரியான ஒரு வசனம் இருக்கும். எனக்கு டக்குன்னு அப்போ வந்துட்டு ஏன்னு தெரியல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் வந்தது. அந்த வசனம் அங்கே வந்துட்டு அவர் சொல்லப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ட் பண்ணப்படுதுங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அது எங்கே போய் நிற்க போகுது, எங்கே போய் கனெக்ட் பண்ண போகிறாரு, உண்மையிலேயே அந்த ஜெய்பீமனுடைய தாக்கம் அந்த அளவுக்கு தாக்கம் இல்லைன்னா கூட வந்துட்டு ஒரு ரஜினியை வச்சுக்கிட்டு எவ்வளோ தாக்கத்தை கொடுக்க முடியுமோ அந்த தாக்கத்தை வந்துட்டு ஞானவேல் அவர்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேட்டையன் வந்துட்டு இல்லை அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கரண்ட் இஷ்யூ வச்சு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறும். அப்படி பார்த்தா வேட்டையனோட அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியும் சரி இப்போயும் சரி ரீசெண்ட் டைமில் 5 என்கவுண்டருக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நியூஸை பார்த்துட்டே இருக்கோம், அங்கே என்கவுண்டர் இங்கே என்கவுண்டர்னு. ஸோ இது வந்து கரண்ட் இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு. ஸோ வேட்டையன் படத்தில் வந்து என்கவுண்டர் பண்ணுறதை காட்டுறாங்கன்றதை தாண்டி நீ செய்திகளாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு என்கவுண்டர் ஒரு நியூஸ் வந்து அதை தொடர்புள்ள செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம்போது கரண்ட் இஷ்யூ தான். ஸோ சரியான டைம் கூட இது. ஏன்னா இன்றைக்கும் வந்து என்கவுண்டர் கரெக்டுன்னு பேசுகிறவங்க இருக்காங்க, என்கவுண்டர் ரொம்ப தப்புங்க அதை பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த விவாதத்தை கொண்டு வர படமாக தாசின் அளவில் இயக்கிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு பத்திரிக்கையாளர் இல்லையா, அவர் இந்த மாதிரி செய்திகளை கடந்து வந்திருப்பார். அப்போ அப்படின்னும் போது இத்தனை வருஷமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கணும் போது ஒரு பெரிய மாசான ஹீரோ வச்சு இந்த படம் பண்ணும்போது அது எப்படி ரீச் ஆகுன்றது அது கண்டிப்பாக தெரியும். ஒரு பேசு பொருள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆபாச காட்சிகள் அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து இந்த படத்தில் தெரியல, அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தெரியல. பட் சப்ஜெக்ட் ரொம்ப வந்து சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் சொல்லி இந்த படத்தை வந்து குழந்தைகள் பார்க்கணும்,
அப்படின்ற கதை யூஏ கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கண்டென்ட்டை பேசினாலே பெரிய விவாதம் வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. எனக்கு குறிப்பாக வந்துட்டு இந்த 2019 வந்துட்டு ஹைதராபாத்தில் கூட ஒரு இஷ்யூ இதே மாதிரி நடந்தது. அந்த பெண் சார்ந்த வந்துட்டு யார் அந்த கற்பழிக்கப்பட்டாங்களோ ஒரு 3-4 பேருன்னு நினைக்கிறேன், ஒரு குறுகிய காலத்தில் டக்குன்னு என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று இருந்தது. ஆல்மோஸ்ட் அதை தழுவி கூட இந்த படம் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம். தாசி ஞானவேல் வந்து இந்த மாதிரி தானே எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இறுதியாக வந்துட்டு ஞானவேல் அவர்களுடைய படத்தில் வந்துட்டு ஒரு தீர்வை நோக்கி ஒரு பயணிக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தீர்வாக வந்துட்டு என்கவுண்டர் வேணுமா வேணாமாங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதை எடுப்பாரா எடுக்க மாட்டாராங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு எடுக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. எடுக்காம என்னன்னா அதுக்கு தான் அமிதாப் பச்சன் ரஜினி 2 பிம்பம், ஒன்று வேணாம் அப்படிங்குது, இன்னொன்று வேணும் அப்படிங்குது. வேணுமா வேணாமாங்கிற மாதிரியே அப்படியே முடிச்சுடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ஃபகத் பாசிலோட சீன் எதுவுமே பெருசாக காட்டல, ரொம்ப சின்னதாக காட்டுறாங்க. லாஸ்ட்டாக தான் ஒரு ஃபைட்லாம் பண்ணுறாரு. எனக்கு அவர் கேரக்டர் தான் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. இவங்க யாரையும் ஒருத்தவங்களை தேடி போகணும், இதை சரி பண்ணுறதுக்கு ரஜினி தான் வரணுன்றாங்க. ரஜினி சொல்லிட்டும் வராரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சரி பண்ணோம், 2 நாளில் முடிச்சிடுறேன், 3 நாளில் முடிச்சிடுறேன்னு அவரும் வராரு. ஆனால் இவர் டேரெக்டாக ஃபகத் பாஸில் தான் வந்து என்கவுண்டர் பண்ண போறாரா, இல்லை ஃபகத் பாஸில் ஒரு டீமோடு இருக்காரா, இல்லை இவரும் அவர் கூட இருப்பாரா, அது தெரியவே இல்லை. ஸோ அதுதான் பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபகத் ஃபாசில் வந்துட்டு ரஜினிக்கு உதவக்கூடிய ஒரு டீமாக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் தான் உண்டு. அவரை என்கவுண்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சொன்னாங்க. விக்ரம் படத்தில் வந்துட்டு அவர் விஜய் சேதுபதி ஜெயிலில் இருப்பார், உதவி பண்ணுறதுக்காக விக்ரம் கமல் சார் அவங்களே இன்டர்வியூ எடுத்துட்டு அவங்கள பற்றி இல்லைங்க சொல்கிறேன். இந்த மாதிரி கதைகள் நிறைய வரும். ட்ரெய்லர் பார்த்தோன்னா ஏகப்பட்ட கதைகள் வரும். ஆனால் உண்மை என்னன்னு படம் பார்த்தா தான் தெரியும். அக்டோபர் 10 ரிலீஸ், அடுத்த வாரம் பார்த்துட போகிறோம். ஆனால் எனக்கு இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்ட ஒரே ஒரு ஆள் மட்டும் நான் பார்த்தேன், அனிருத். அதாவது கமர்ஷியலாக மியூசிக் போடுறதா ஆர்ட் ஓரியன்டாக மியூசிக் போடுறதான்னு தெரியாமல் ஏதோ ஒரு இதில் அவர் இது வரைக்கும் இவ்வளோ விதமான ஒரு ட்ரெய்லரில், அதாவது இந்த வார்த்தையவே பயன்படுத்தலாம், ரொம்ப சுமாரான மியூசிக் வந்துட்டு அவர் இந்த படத்துக்கு தான் ட்ரெய்லரில் கொடுத்துருப்பார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், மாஸ் ஃபீலும் இருக்காது, ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஃபீலும் இருக்காது, ஒரு மெல்லிய கோடு, இந்த எண்ணெய் இருந்தால மெல்லிய கோடு மாதிரி ஏதோ ஒரு கோடில் பக்கம் போயிட்டா கமர்ஷியல் ஆகிடும், இந்த பக்கம் போட்டால் ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஆயிரும். உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்காரு. இல்லை அதை யோசிச்சு பாருங்களேன், அவரு ஒரே ஹீரோக்கு 2 படம் பண்ணலாம். கூலியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இதுவும் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி தேவாரம் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. இப்போதான் லியோ முடிச்சுட்டாங்க. தேவாரா லியோ பண்ணதுனால தேவாரா பண்ணும்போது லியோ பாட்டை தேவாரால போடும்போது இங்கே வந்துட்டு அதே மாதிரி கூலியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தூக்கி இந்த வேட்டையன்ல அதே பாட்டை போட முடியாதுல்ல. அப்போ ஏன்னா இங்கே 2 ஹீரோ ஒரு ஹீரோ. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, லியோ தாஸ் பாட்டை தான் தேவாரால போட்டிருக்காரு, தப்பு இல்லை. ஏன்னா இது தமிழ், அது தெலுங்குக்காரனே முடிவு பண்ணிட்டு வேற என்ன அந்த மீனை பிடிச்சி தூக்குறாரு, அது பேடாஸுமா தான் நான் கத்துறேன். கடைசியில் பார்த்தா தேவாரான்னு வருது. ஸோ அதனால அதுதான் இதுலையும் தோணுச்சு. கூலியோட அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு இது விட்டாங்க இல்லையா, டீசர் விட்டாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய பிஜிஎமும் இதில் வந்து எண்ணில் வர பிஜிஎம் கிட்டத்தட்ட சேமாக இருக்கு. அதில் கொஞ்சம் ஹை பிச்சில் போது, லோ பிச்சில் வருது. அவர் என்னங்க பண்ணுவாரு? ஒரே டைம்ல 25 பாட்டுக்கு மியூசிக் போட்ட இளையராஜா வந்துட்டு எங்கேயாவது வெளியில வந்து லூஸ் டாக் விட்டா அடி நடிக்கிறீங்க. அனிருத் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஒரு படம் அட் டைம்ல போடுவாரு, அதுக்கு வந்துட்டு பாவங்க அவர் என்னங்க பண்ணுவார்? என்னங்க இதெல்லாம் மனசாட்சியே இல்லைல்ல. வேறு வழி இல்லைங்க, 200% இல்லைங்க, 1000% அனிருத் தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ரஜினி சாரே சொன்னார். இல்லை அவர் கேட்பாருங்க, ஞானவேல் அவருக்கு இது ஷான்ரால் மாதிரி வேறு ஏதாவது தூக்கிட்டு வந்து போட வேண்டியது தானே. ஏற்கனவே ஜெய்பீமுக்கு அவர் தானே போட்டார். ஒரு கலவை கரெக்டாக மேட்ச் ஆகும்ல, இல்லை ரெஹ்மானை கூப்பிட்டு வரலாம்ல, ஏன்னா ரெஹ்மானால இதை மேட்ச் பண்ண முடியும். பட் அனிருத்துக்கு வந்துட்டு ஒரு கமர்ஷியலையும் ஆர்டியும் மேட்ச் பண்ணுறதுக்கான ஜோன் இன்னும் அவர் வந்துட்டு கரெக்டாக பிடிக்கல. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது மேபி படம் வந்து பர்ஃபெக்டாக பிடிச்சி மாசாக கூட வந்துடலாம். ஆனால் நீங்கள் இந்த படத்துக்கு மனசில் ஐயோ பாட்டை பொருத்தி பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு மணிரத்னம் படத்தில் டக்குன்னு அரண்மனையினுடைய கிளைமேக்ஸ் சாங் வந்த மாதிரி இல்லை மனசிலாயும் தான் தோணுது. அதான் இப்போ யோசிச்சு தோணுதா, ஐ மீன் எப்படி தோணுச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச என்னன்னாங்க, சில பேர் வந்துட்டு ரொம்ப ட்ரெய்லரில் எதையுமே பெருசாக சொல்லாமல், ரொம்ப வந்து உள்ளே வந்து ரொம்ப நுணுக்கமாக யோசிக்க விடாமல் பார்த்தா படத்தில் வேற மாதிரி, படத்துல எதுவும் சொல்லாமல் நம்மளே டீகோட் பண்ணிட்டு அப்படி யோசிக்க வைப்பாங்க. தாசை ஞானவேல் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து படத்தில் பெருசாக மியூசிக்கும் பெருசாக இது பண்ணாமல் காட்டாமல் இது பண்ணாமல், ஏன்னா ஹண்டர் பாட்டெலாம் திடீர்னு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தா அன்றைக்கி நைட்டு பார்த்தா பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் எதாச்சியாக நடக்கிற மாதிரி தான் நடக்குது. ஸோ மேபி படத்தில் மேபி பெருசாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மியூசிக்கில் அனிருத் எப்படிங்க விடுவார் ரஜினி சார் படத்தை? ஸ்டேஜில் சொல்லும் போது ஏற்கனவே தர்பாரில் விட்டார் பார்த்தோம், அனிருத் தானே அதுக்கும். ஆனால் எனக்கு இதில் மனசில் பாடல் எப்படி திரும்ப வரும்னு எனக்கு தோணுது. ரொம்ப சீரியஸாக போய் படம்லாம் போய் என்கவுண்டர்லாம் முடிஞ்சு கடைசியாக என்கவுண்டர் வரும்போது மனசில் பாடல் போட்டு சந்தோஷமாக எல்லாம் ஆடி முடிப்பான்னு நினைக்கிறேன். அப்போ ரக்ஷன் சீனியர் இருக்காது இல்லை, அவரும் கூட இருப்பாருங்க. முன்னாடி ஆரம்பத்தில் பாட்டு கடைசியாக எண்டில் எல்லாரும் வந்து ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடி படத்தை முடிச்சு ஆடியன்ஸை ஜாலியாக அனுப்பிச்சுடுவாங்க. ஏன்னா தலைவர் படம்ல நீங்கள் கேட்பீங்கல்ல, ஃபீலிங் எல்லாம் வெளில போக மாட்டீங்கல்ல, ஒரு குதூகலமாக வேணும்னீங்களே. அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மனசில் பாடல் இருக்குன்னு. அதாவது சுந்தர் சி டைப்புங்க. அரண்மனை 1, 2, 3, 4 கடைசியாக எல்லாரும் வந்து ஆடுவாங்க தெரியுமா, பேயோட சேர்ந்து.
அந்த மாதிரி தலைவரோடு சேர்ந்து எல்லாம் ஆட போகிறாங்க. அக்டோபர் 10 நைட்டு இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும் நினைக்கிறேன்.